ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜா ராணி சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பொறுமையாக இருந்தால் எதிரியோட பாசத்தை கூட நம்ம சம்பாதிக்கலாம். இதுவே நம்ம பொறுமை இழந்து அவங்கக்கிட்ட சண்டைக்கோ வீண் வம்புக்கோ போனால் நம்மளோட உயிருக்கு கூட உத்தரவாதம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இதில் தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கதை சொல்ல போகிறேன். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க, கதைக்குள்ளே போகலாம். ஒரு காடு, ஒரு ஊர், நடுவில் விலங்குகள் எல்லாம் மேயிற மாதிரி ஒரு நல்ல புல்வெளியான இடமா இருந்திருக்கு. அங்கே வீட்டு விலங்குகள், காட்டு விலங்குகள் எல்லாம் சேர்த்து மேயறதுக்கு விளையாடுறதுக்கு எல்லாம் அந்த இடம் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கு. அப்போ எல்லா விலங்கும் விளையாடிக்கிட்டு அது இறைய தேடிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு எருமை கூட மட்டும் ஒரு குரங்கு வம்பிழுத்துக்கிட்டே இருந்திருக்கு. அதை பிடிச்சி வம்பிழுக்க, அதை சீண்டி பார்க்க இந்த மாதிரியே இருந்திருக்கு. வாழெல்லாம் பிடிச்சி இழுக்க, அதை என்ன கொடுமைப்படுத்தணுமோ அத்தனை கொடுமையும் அந்த குரங்கு அந்த எருமை மாடை பண்ணியிருக்கு. அந்த எருமை மாடு அவ்வளோ சேட்டைகளையும் டெய்லியும் பொறுமையாக சகிச்சுக்கிட்டு சிரிச்ச முகத்தோடையே அந்த குரங்கு கிட்ட அந்த எருமை மாடு பேசி பழகி இருந்திருக்கு. அப்புறம் அடுத்து ஒரு நாள் யானை அதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்திருக்கு. சேட்டைகளையெல்லாம் பார்த்து கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அடுத்த நாள் அந்த எருமை மாட்டுக்கிட்ட யானை கேட்குது, எருமை மாடே, ஏன் இந்த குரங்கு உன்னை எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் சித்திரவாதப்படுத்தினாலும் உன்னை என்ன பண்ணுது? எதுக்குமே உனக்கு எந்த ஒரு கோபமுமே வரலையா? எரிச்சலே வரலையா? அது மேலே உனக்கு ஒரு கோபம் கூட நான் பார்க்கல. அதை பொறுமையாக சகிச்சுக்கிட்டு இருக்கு. எப்படி? இதுவே இடத்துல நான் இருந்திருந்தேன்னா அந்த குரங்குக்கு என்னைக்கே நான் இறக்க வச்சிருப்பேன். அதாவது அந்த குரங்குக்கு நான் சமாதி கட்டியிருப்பேன் அப்படின்னு சொல்லி யானை சொல்லுது. அதுக்கு அந்த எருமை மாடு சொன்ன பதில் என்னன்னு பார்த்தீங்களா? எருமை மாடு சொல்லியிருக்க, யானையாரே, நம்மள மாதிரி கொஞ்சம் பெரிய விலங்குகளா கடவுள் படைச்சது எதுக்கு? நம்மலாம் சந்தோஷமா இருக்கணும். சின்ன விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது. அதுகளை நம்ம துன்புறுத்துறதுக்கு நம்மளோட உடல் அந்த பலவீனத்தை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லவுமே அந்த யானைக்கு ரொம்ப ஒரு தர்ம சங்கடமாக போயிடுச்சு. என்னடா அந்த எருமை இப்படி ஒரு பதிலை சொல்லிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கும் மேலே மர கிளையில இருந்து அந்த யானையும் எருமையும் பேசுகிறத கேட்டுட்டு இருந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அந்த எருமை மாட்டுக்கிட்ட சீண்டும் அப்படின்னு சொல்லி எருமை மாடு வலிக்க பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு அந்த குரங்க. ஆனால் அந்த குரங்கு அந்த எருமை மாட்டுக்கிட்ட நைஸாக அப்படியே சீன்ற மாதிரி போய் கட்டி பிடிச்சி காலில் விழுந்து, நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சிடு, நான் பண்ணினதெல்லாம் மறந்துடு, இனிமேட்டுக்கு நம்ம ஒரு நல்ல நண்பர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த குரங்கு எருமைக்கிட்ட சொல்லவும் ரெண்டும் நல்ல நண்பர்களாக இருக்கிறதுலையே அந்த காட்டுலையே பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்து அவங்க ரெண்டு பேரும் காலத்தையே கழிக்கிறாங்க. இதுதான் இந்த கதை. இந்த கதையிலேருந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் நிறைய கற்றுக்கிறது இருக்குங்க. நம்ம பக்கத்து வீட்டிலையா இருக்கட்டும், இல்லை நம்ம வீட்டிலையா இருக்கட்டும், எதிர்த்த வீட்டிலையா இருக்கட்டும், எத்தனையோ பேர் நம்மளை சீண்டி பார்க்குறவங்களா இருப்பாங்க. நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் கூட இருக்கலாம், நம்ம எங்கே வேணாலும் இருக்கலாம். நம்மளை ஒருத்தர் சீண்டி பார்க்குறாங்கன்னா அந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு பதிலடி அந்த இடத்துல நின்று நம்ம என்ன சாதிக்கணுமோ அதை சாதிச்சு தான் பதிலடியாக கொடுக்கணுமே தவிர அவங்கள சீண்டி பார்த்து அவங்களோட நான் உன்னை விட பெரிய ஆள், நான் உன்னை அடிக்க முடிஞ்சா அடிக்க முடியும், நீ என்னால் அடிக்க முடியாது அப்படின்ற ஒரு இதை நம்ம காட்டக்கூடாது. நம்ம அந்த இடத்துல எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருந்து அவங்களோட அன்பையும் பாசத்தையும் சேர்த்து நம்ம சம்பாதிக்கிற அளவுக்கு தான் நம்ம பெரிய மனுஷனாக இருக்கணும். நம்மளோட பலவீனத்தை, அதாவது நம்ம பெரிய ஆள் அப்படின்றத இப்போ காசு கொடுத்து ஒருத்தரை விலைக்கு வாங்கிடலான்னு கூட வச்சுக்கோங்க. அந்த மாதிரி விலைக்கு வாங்கிறத விட நம்ம அவங்கள பாசத்தினால விலைக்கு வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்றது. கொடுத்து ஒருத்தரை விலைக்கு வாங்குறத விட பாசத்தினால ஒருத்தரை விலைக்கு வாங்கினோன்னா இன்னும் நம்மளோட பாண்டிங் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. நம்ம உங்களை விட நான் பெரிய ஆளுன்னு அடித்தடியிலையோ காசு பணத்துலையோ சொல்கிறத விட நம்மளோட குணத்தினால அவங்களுக்கு புரிய வச்சோன்னா அது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும்
அதைத்தான் இந்த கதையோட கருத்து. நான் சொல்ல வர்றதும் அதைத்தான் சொல்ல வந்தேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்கும், எந்த தலைப்பில் கதை சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த தலைப்பு வந்து நீங்கள் சொல்கிற தலைப்பில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.